வணக்கம் நண்பர்களே, இன்றைய பதிவில் சித்ரா பௌர்ணமி என்னென்ன சிறப்புகள், சித்ரா பௌர்ணமி அன்று என்னென்ன விரதங்கள் இருக்கலாம், சித்ரா பௌர்ணமி அன்று சித்திரகுப்தரை வழிபடுறதுனால என்னென்ன பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க. இந்த வருடம் சித்ரா பௌர்ணமி ஏப்ரல் 23 செவ்வாய்க்கிழமை காலை 4:21 மணிக்கு தொடங்கி மறுநாள் காலை, அதாவது புதன்கிழமை காலை 5:40 மணி வரைக்கும் நமக்கு சித்ரா பௌர்ணமி இருக்குங்க. இந்த நேரத்தில் நம்ம சித்ரா பௌர்ணமி வழிபாட்டு முறைகளை பண்ணிக்கலாம். பிராணங்கள் படி சித்ரகுப்தர் பிறந்த நாளை தான் நம்ம சித்ரா பௌர்ணமியாக கொண்டாடிட்டு வரோம். யம தர்மராஜா சிவன் கிட்ட போய் என்னால் தனியால மக்களோட பாவ புண்ணிய கணக்குகளை பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி முறையிட்டு இருக்காரு. அப்ப சிவபெருமான் பார்வதி தேவி வரைஞ்சிட்டு இருந்த ஒரு ஓவியத்துக்கு உயிர் கொடுத்து, இவரு தான் இனிமேல் மக்களோட பாவ புண்ணியங்களை பார்த்துப்பாரு, உனக்கு உதவியா இருப்பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருக்காருங்க. சித்திரத்திலிருந்து பிறந்தவர்னால சித்திரகுப்தர் அப்படின்னு பேர் வந்ததா சொல்றாங்க. அந்த சித்திரகுப்தர் பிறந்த தினத்தன்று நம்ம அவரை வழிபாடு செஞ்சோம் அப்படின்னா அவர் மனசு குளிர்ந்து நம்மளோட பாவ புண்ணியங்களை குறைப்பாரு அப்படின்னு சொல்றாங்க. பாவங்களை குறைப்பாரு அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம பண்ண பாவங்களை எல்லாத்தையுமே நீக்கிடுவாரு அப்படின்னு அர்த்தம் கிடையாதுங்க. நம்ம பாவமா இருந்தாலும் சரி, புண்ணியமா இருந்தாலும் சரி, அது பண்றதுக்கு காரணமா இருக்கிறது நம்ம மனசு தான். அந்த மனசை சித்திரகுப்தர் மாத்துவாரு. இனிமேல் உங்க வாழ்க்கையில நீங்க பாவங்கள் பண்ணாத மாதிரி மனசை மாத்தி புண்ணியங்கள் பண்ற மனசை கொடுப்பாரு அப்படிங்கிறதா நம்ம முன்னோர்கள் சொன்ன கருத்து. அதனால சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு சித்திரகுப்தரை வழிபாடு செய்யறது ரொம்பவே சிறந்தது. அதே மாதிரி குழந்தை வரம் இல்லாம ஏங்கிட்டு இருக்க தம்பதிகளும் இன்றைய தினம் விரதம் இருந்து வழிபடலாம். கடன் தொல்லையில இருக்கவங்க, நீண்ட நாளா திருமணம் ஆகாம இருக்கவங்க, சரியான வேலை இல்லாம இருக்கவங்க, இப்படி எல்லாருமே இந்த தினத்துல விரதம் இருந்து வழிபடுறதுனால எல்லா தெய்வங்களோட பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்கும். சரி, இவ்வளோ நேரம் சித்ரா பௌர்ணமியோட சிறப்புகளை பற்றி பார்த்தோம். இனி சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு எப்படி வழிபாட்டு முறைகள் செய்யணும், எந்த மாதிரி விரதங்கள் இருக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்பிகை வழிபாடு செய்வாங்க, சத்தியநாராயண பூஜை செய்வாங்க, குலதெய்வ வழிபாடு, சித்திரகுப்தர் வழிபாடுன்னு சொல்லி நிறைய வழிபாடுகள் செய்வாங்க. நீங்க எல்லா தெய்வங்களுக்குமே ஒன்றா விரதம் இருந்துக்கலாம். சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு காலையில எந்திரிச்சு குளிச்சுட்டு உங்க பூஜை அறைய சுத்தம் பண்ணிக்கோங்க. எல்லா தெய்வங்களுக்குமே சந்தன குங்குமம் வச்சு பூ வச்சு அலங்கரிச்சுக்கோங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா அரிசி போட்டு அது மேல கலசம் வச்சு கலசத்துல நீர் ஃபுல்லாக நிரப்பிட்டு அதில் கொஞ்சமாக எப்பவும் போல் நம்ம பச்சை கற்பூரம், ஏலக்காய், காசு, எலுமிச்சம்பழம், இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்சதை போட்டுக்கலாம். உள்ளே போட்டுட்டு மேலே மாவிலை கட்டி அதுக்கு பூஜை பண்ணுறது ரொம்பவே சிறந்ததுங்க. சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு என்ன நெய்வேத்தியமாக வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்ரா அன்னம் வைக்கிறது ரொம்பவே சிறந்தது. சித்ரா அன்னம் அப்படின்னா நம்ம கலவை சாதம்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, தயிர் சாதம், புளி சாதம், சாம்பார் சாதம், எலுமிச்சை சாதம், இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த சாதங்களை நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். அதே மாதிரி நம்ம கோடை காலத்தில் உண்ணக்கூடிய உணவுகள், நொங்கு, இளநீர், இந்த மாதிரி எல்லா பொருட்களுமே நீங்கள் நெய்வேத்தியமாக வைக்கலாம். பொங்கல் வைக்கலாங்க, பச்சரிசி, பல வகைகளில் அனைத்து பழங்களும் வைக்கலாம். தானிய வகையில் பார்த்தீங்கன்னா கொள்ளு வைக்கிறது ரொம்பவே சிறந்தது. இந்த மாதிரி எல்லாமே நீங்கள் சித்திரகுப்தருக்கு அன்றைய தினம் நெய்வேத்தியமாக படைக்கலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா விரதம் இருக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த வழிபாட்டு முறைகள் எல்லாமே பண்ணிட்டு உங்களோட விரதத்தை தொடங்கிடலாம். ஃபுல் டே நீங்கள் சாப்பிடாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. அப்படி இல்லைங்க, எங்களால் முழு நேரம் சாப்பிடாமல் இருக்க முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்க சித்திரகுப்தருக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியத்தில் புளி சாதம், இந்த மாதிரி ஏதாவது ஒரு சாதத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். இல்லை பழங்களில் ஏதாவது ஒன்று சாப்பிட்டுட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு மாலையில் அவங்க விரதத்தை முடிச்சுப்பாங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா சித்ரா பௌர்ணமி முழுவதும் விரதம் இருந்து அதிகாலை மறுநாள் தான் சாமி கும்பிட்டு விரதத்தை முடிப்பாங்க. உங்களோட சௌகரியத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம். விரதத்தை முடிக்கும் போது இதே மாதிரி ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தீபாராதனை காட்டிட்டு உங்களோட விரதத்தை முடிச்சுக்கோங்க. விரதம் இருக்க அன்றைய தினம் முழுவதும் சித்திரகுப்தரோட நாமமான
ஓம் சித்ரகுப்தாய நமக அப்படிங்கிறத அடிக்கடி சொல்லிகிட்டே இருங்க, ரொம்பவே நல்லது. விரதத்தை முடிச்சதுக்கு பின்னாடி முக்கியமாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் விரதத்துக்கு நெய்வேத்தியமாக வச்ச பொருட்கள் எல்லாத்தையுமே ஏழை எளிய மக்களுக்கு தானமாக கொடுக்கறது ரொம்பவே நல்லதுங்க. அப்படி கொடுக்கும்போது நீங்கள் முறத்தோடு சேர்த்தி கொடுங்க, அது ரொம்பவே சிறந்தது. இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், உங்கள் பூஜை அறையில் நீங்கள் பூஜை பண்ணும்போது சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு பொதுவாக நம்ம முன்னோர்கள் எல்லாம் நோட்டு பேனா வச்சு கும்பிட்றது ஒரு வழக்கங்க. நீங்கள் நோட்டு பேனாவும் வச்சுக்கலாம். அதே மாதிரி நம்ம வீட்டில் முறம் இருக்கும் இல்லைங்களா, மூங்கிலால் செஞ்ச முறம், விசிறி, இந்த மாதிரி எல்லா பொருட்களையுமே நீங்கள் முக்கியமாக உங்கள் பூஜை அறையில் வச்சுக்கணும். சித்ரகுப்தர் வழிபாடு ரொம்பவே எளிய வழிபாடு தான். இந்த எளிய முறைகளை செஞ்சு அவரோட பரிபூர்ண அருளை நீங்களும் பெற்று உங்கள் வாழ்க்கையில் சிறந்த மனிதராக வாழ்றதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள்.